வணக்கம். பூர்ண சக்தி 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கான ஒரே தமிழ் யூடியூப் சேனல். எங்கள் வீட்டில் ஒரு மிஷின் வாங்கி போட்டிருக்காங்க. அது வேரண்டர் ஆக ஆக அதுக்கு நிறைய ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாள் ஆக ஆக அதில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நாம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கும் நம்ம மனுஷ உடம்புக்கும் ஒத்துமை இருக்குது இல்லையா? அதே தான். நம்மளுக்கெல்லாம் வயசு ஏற ஏற நமக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. சில விஷயங்களை சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன நல்ல விஷயம்னா, இன்னைக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. நான் வலியோட கஷ்டத்தோட என்னோட வயோதிகத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கான முயற்சிகளை எடுத்தேன்னா நிறைய விஷயங்களுக்கு நிவர்த்தி இருக்குது. அந்த வகையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட இணைஞ்சி இந்த ஒரு மெடிக்கல் சீரீஸை உங்களுக்கு தரப்போகிறோம். இது விஷயமா நிறைய அவேர்னஸ் ஆன் வாட் இஸ் அவைலபிள் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இதோட குறிக்கோள். இதை பாருங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா வயதானவர்களுடைய எண்ணிக்கையை விட இப்போ பார்த்தீங்கன்னா வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற அட்வான்சஸ்னால அவேர்னஸ்னால பார்த்திங்கன்னா இப்போ அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூட்டு சம்மந்தமான நரம்பியல் ரீதியான வலிகள் பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு அதிகம். என்ன வயதானவர்களுக்கு குறிப்பாக நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு சில விஷயங்கள் சில மருந்துகள் அவங்களுக்கு ஏற்றுக்காது. சில அறுவை சிகிச்சை அவங்களோட வயதிற்கு அது சூட் ஆகாது. அனஸ்தீஷியாவில் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லை அந்த பர்டிகுலர் சர்ஜரிக்கு அவங்க அன்ஃபிட் ஆகலாம். அவங்களோட உடல் அதுக்கு தயாராக இல்லாமலாம் இருக்கலாம். ஸோ அந்த வலி மேலாண்மையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இது ஒரு மினிமல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, ஒரு நீடில் மூலியமாக ஒரு இந்த டார்கெட்டடாக எந்த இடத்துல இப்போ முட்டியில் வலி அப்படின்னாக்கா அந்த முட்டிக்கு போகிற நரம்புகளை மட்டும் அணுகி அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரேடியோ கதிர்களை செலுத்தி வலி அலைகளை கட்டுப்படுத்துகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வலிக்கு காரணமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துலேருந்து வலி ஆரம்பித்து நரம்புகள்னால பார்த்திங்கன்னா அந்த வலி அலைகள் கடத்தப்பட்டு மூளைக்கு போய் மூளையிலேருந்து அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு வலி வருது. ஸோ அந்த வலி அலைகளை கட்டுப்படுத்துறது தான் வலி மேலாண்மை. குறிப்பாக வயதானவர்களுக்கு இந்த மூட்டு வலி, தோள்பட்ட வலி, ஸ்பைனல் கார்டு, முதுகு வலி இதுதான் உங்களுக்கு அதிகம். அப்புறம் நரம்பியல் ரீதியான வலிகள். ஸோ அது எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு காரணமான நரம்புகள் அதை ஆராய்ந்து அறிந்து அணுகி அதன் மேலே நம்ம ஏற்படுத்துகிற அந்த ஒரு மாற்றங்கள், அதாவது அந்த வலி அலைகளை கட்டுப்படுத்துகிறோம். அதுக்கு பேர் நர்வ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பல மொடாலிட்டி இருக்குது. மருந்துகள் மூலியமாக கூட நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். இல்லை இந்த ரேடியோ கதிர்கள் மூலியமாக அந்த வலி அலைகளை கட்டுப்படுத்தி மூளைக்கு போகிற அந்த வலி அலைகளை நம்ம பிளாக் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வலி குறைஞ்சிடுது. இது மினிமல் ஆக்சஸ்ங்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா வயதினருக்கும், அதாவது குறிப்பாக இந்த மாதிரி வயதானவர்களுக்கு அது பொருந்தும். அதில் சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மி, எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். முட்டி வலி பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக முட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கும் வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஜெனட்டிக்கலாகவே மரபு ரீதியாகவே பரம்பரை ரீதியாகவே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மூட்டில் தேய்மானம்ங்கிறது ரொம்ப நிறையா வருது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் யங் ஏஜ்லேயே வர ஆரம்பிக்கிறது. முன்னாடிலாம் 70 வயசுக்கு மேலே வந்துட்டு இருந்து இப்போ 50, 40, 38 வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலி வர ஆரம்பிச்சிது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எடுத்துட்டிங்கன்னா ஹிப்பு தான் ரொம்ப ப்ராப்ளம். நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா முட்டி வலிங்கிறது இது ரொம்ப காமன். அவங்க சர்ஜரிக்கு அன்ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 70 வயசு இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆகிருக்கும். அவங்களுடைய ஹார்ட்டோடைய பம்பிங் ஆக்ஷன் கம்மியாக இருக்கும். கிட்னி சிறுநீரகத்தில் பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்ஜரிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வேண்டான்னு முடியும். மன ரீதியாக எனக்கு சர்ஜரிலாம் வேண்டாம், சர்ஜரி இல்லாமலே நான் வாழ்க்கையை ஓட்டிட்டேன்னா வலியை மட்டும் குறைச்சா போதும் அப்படிமா. அது மாதிரியான பாப்புலேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படும். எப்படின்னா, ஒரே நாள் காலையில் ஈவினிங் போயிடலாம். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நரம்பை அணுகி முட்டிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நரம்பு சப்ளை இருக்குது. அந்த நரம்புகளை நம்ம எக்ஸ்ரே மூலியமாக அணுகி அதில் பார்த்திங்கன்னா அந்த வலி கடத்தலை நம்ம கட்டுப்படுத்தி ரேடியோ கதிர்கள் வீச்சு மூலயமா அந்த பிளாக் பண்ணி அந்த முட்டிலேருந்து இருக்கிற வலியை அங்கேயே பிளாக் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு 70லேருந்து 80% ரிலீஃப் வரும். கூடியே என்ன பண்ணுறோம், ரீஜெனரேட்டிவ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. இப்போ வலி கடத்துறதை நம்ம நிப்பாட்டியாச்சு. மூட்டுக்குள்ளார அந்த வலிக்கு காரணம் என்னென்னா, அங்கே மூட்டுக்குள்ளார இருக்கிற ஜவ்வு தேய்மானம்
அந்த தேய்மானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இருந்து ரீஜெனரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். அது நம்ம உடம்புல இருந்து ரத்த அணுக்கள் எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதில் இருக்கிற அந்த growth ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம முட்டிக்குள்ளார செலுத்திடலாம். செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே தேஞ்சு போன ஜவ்வு உருவாகிடுது, வலி கடத்துறதையும் கட்டுப்படுது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வலியை 80% நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க நோயாளிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த முறையில் நம்ம வலியை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒன்றே ஒன்று இருக்குது. என்னென்னா ரொம்ப சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப சிவியர் கிரேட் 4 அப்படின்னா என்னென்னா ஒரு இந்த தொடை எலும்பும் கால் எலும்பும் ஒன்றோட ஒன்று தேயும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பே இருக்காது. அது மாதிரியான ஒரு பாப்புலேஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்க வந்து நான் அறுவை சிகிச்சை பண்ணிக்க விரும்பல, இது பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஒரு 60 ஈவன் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலி நல்லா குறையும். வாழ்க்கையை வந்து முன்னாடி இருந்த வலியோட கம்மியாக லீட் பண்ணுற அளவுக்கான நிலைக்கு வந்துருவாங்க. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.